வணக்கம். மெகா தலைப்புச் செய்திகள். பீகார் மாநிலத்தில் 13வது நாளாக நடைபெற்ற வாக்காளர் அதிகார யாத்திரை. சம்பாரானில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொண்ட யாத்திரைக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. பீகாரில் போதிய ஆவணங்கள் வழங்கவில்லை என 3 லட்சம் வாக்காளர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ். வாக்காளர்கள் 7 நாட்களில் உரிய ஆவணங்களை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு. பீகார் மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள நிலைமை தமிழ்நாட்டிற்கு ஒருபோதும் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதை தடுக்க அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. தற்போதுள்ள தேர்தல் ஆணையர்கள் பாஜகவுக்கு அடிமைகளாகவே உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாக்கூர் குற்றச்சாட்டு. RSS அமைப்பின் அங்கமாக அதிமுக மாறிவிட்டதாகவும் விமர்சனம். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 9,470 ரூபாய்க்கும் சவரன் 75,760 ரூபாய்க்கும் விற்பனை. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடக்கம். சாறை சாறையாக படையெடுத்து வந்துள்ள பக்தர்களால் விழா கோலம் பூண்டது வேளாங்கண்ணி.